இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு உங்களுக்கு? மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கின்றேன் என்று கூறுகின்றார். நீங்கள் நான் எதை செய்தாலும் வாய்க்கவில்லை, என்னுடைய வேலையில் படிப்பில் என்னால் வெற்றி அடைய முடியவில்லை, என்னுடைய வேலையில் எந்த பலனும் பார்க்க முடியவில்லை என்று சொல்லலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கின்றார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கின்றேன் என்று. ஆனால் இன்றைக்கி ஒரு நம்பிக்கை இல்லை. இந்த மாணவராக இயேசு நம்ம கூட இருக்காரா இல்லையானே தெரியலையா? நான் தோற்றுக்கிட்டே இருக்கேனே. வேலை செஞ்சாலும் சரி, வேலையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. படிக்கலான்னு பார்த்தாலும் அந்த படிப்புலேயும் என் மனசில் பதிய கூட மாட்டுது. நானும் என்னவோ பண்ணி பார்க்குறேன், முட்டி மோதி பார்க்குறேன், அதுலேயும் தோல்வி தான். வெற்றி அடைய முடியல வாழ்க்கையில். ஏன் ஆண்டவரே இந்த நிலமை? எவ்வளோ விஷயங்கள் பண்ணி பார்க்குறேன், எதுவுமே என் கூட இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கோம்ல. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கின்றேன் என்று சொல்கின்றார். ஏசாயா 41 இறைத்திருவசனம் 13 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. இன்றைக்கு நாளில் நம்ம கூடவே இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க, பார்க்குறதுக்கே ஐயோ பாவமாக இருக்கும். ஆனால் அவங்க திடீர்னு நமக்கு துரோகம் செஞ்சுட்டா தாங்க முடியாதுல்ல, வலிக்கும்ல, வாழ்நாள் முழுக்க அந்த வலி வேதனை இருக்கும்ல. சார் இப்படி நம்புறேன்னு இப்படி பண்ணிட்டாங்களே, பாவமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக இருக்கும். இன்றைய நாள் நம்மளுடைய வாழ்க்கையில் இதே மாதிரி தான் எத்தனையோ நம்ம வாழ்க்கையில் கடந்து வந்திருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம யோசிக்கும் போது தான் தெரியும், அச்சா ஏமாந்து நிற்கும் போது அந்த வலியும் வேதனையும் கொஞ்சம் நஞ்சம் இல்லைல்ல. திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். வேறு யாருங்க சொல்ல முடியும்? திகையாதே, நான் உன் தேவனாகிய கர்த்தர், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். அது ஏசாயா 41:10 அழகாக சொல்லக்கூடிய வார்த்தை இது. இன்றைக்கி பயந்து யார் மேலே நம்பிக்கை வச்சு ஏமாந்து அந்த வலி வேதனை ரொம்பவே கொடுமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் உங்கள் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை உறவினராக இருக்கட்டும், நல்லா பேசுறது நீ மூஞ்சை காட்டுறீங்களா? அவங்க சொல்லி காட்டுவாங்களாம், நீலாம் என்கிட்ட இப்படி பேசணும்னு நான் நினச்சே பார்க்கல, அன்றைக்கி பேசுனது இன்ன வரைக்கும் எனக்கு குத்திக்கிட்டே இருக்குது, என்னை அடிச்சிருந்தா கூட அந்த வலி போயிருக்கோம், ஆனால் நீ பேசுன அந்த வார்த்தை இன்னும் என்னை மறக்கலை அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஸோ பேசுகிற விதம் அன்பை கொடுக்கணும், பாசத்தை கொடுக்கணும், நம்மக்கிட்ட தேடி வந்து பேசணும். அந்த மாதிரியான உறவுகள் கிடைக்க ரொம்ப கஷ்டம்ல. ஸோ நம்ம எல்லாரும் நல்லா பார்த்துக்கலாம், இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழலாம்ல. எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வரதட்சணை கொடுமைகள் இன்னும் அதிகமாக தாங்க இருக்குது. ஒரு இஷ்யூ நடந்தது, அதுலேயே ஸ்டாப் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு நினச்சா அடுத்தடுத்து அங்கங்கே நடந்துகிட்டே இருக்குது. போய் அதை வாங்கிட்டு வா, இன்னும் 10 போ, அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டே தான் எங்கெங்கே போக முடியும்? அது பேசாமல் கல்யாணம் பண்ணாமலே இருந்துடலாம்ல. பெண் பிள்ளைகள் இன்னும் பாதுகாப்பாக இருந்திருக்கலாம், வீட்டிலே அம்மா வீட்டில் சந்தோஷமாக இருந்திருக்கலாம். அங்கே நம்பி கட்டி கொடுக்குறோம், கட்டி கொடுத்ததில் என்ன பண்ணுறாங்க, இன்னும் 10 இப்போ இன்னும் வாங்கிட்டு வான்னு சொல்லி கொடுமை பண்ணுறது, துன்புறுத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, சங்கடமான செயலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னு பார்த்துட்ருக்கோம். செபியுங்கள். திருமணமான ஆண் பெண்ணுமா இருக்கட்டுமே, உங்கள் வீட்டு பொண்ணு அது, உங்கள் வீட்டு பையன். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கணும்ல. யாரோ தீண்டத்தகாத மாதிரி ஒரு பொண்ணை ட்ரீட் பண்ணுற மாதிரி அடி போத. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரங்க ஒய்ஃப் நினைக்கிறேன், இப்போ ஆடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பான், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சமூக ஊடகங்கள்லாம் பரபரப்பாக பேசுன்னு நினைக்கிறேன். ஸோ அம்மாவும் நாத்தனார் ஸோ மாறி நான் அவளை அடிச்சிட்டேன், துன்புறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்களாம். இந்த மாதிரியான ஆட்கள் இருக்க வரைக்கும் என்னங்க இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி செயல் நடக்கவே கூடாது ஆண்டவரே. இது மாதிரி பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாய் ஒரு விஷயம் கண்டிப்பாக காத்துட்ருக்கு. நீ இன்றைக்கி எவ்வளோனா நீ பண்ணு, ஆனால் நாளைக்கு நீ ஒரு இடத்துல நீ மாட்டி தவிக்கும் போது இதை விட நீ துன்புறுவ, வலி வேதனை அவ்வளோ அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ நீ என்ன பண்ணுறியோ அதுதான் உனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் நாளைக்கு. நீ எதுவுமே பண்ணாமல் இது நம்ம பண்ணிடலாம், யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீ பண்ணிட்டு இருந்தே வச்சுக்கோ, அவ்வளோ ஒன்றும் கண்டிப்பாக ஒரு விஷயம் நடக்க போகுதுங்க. அதனால் சோர்ந்து போகாதீங்க. நல்ல ஒரு வரன் கிடைக்கணும், நல்ல ஒரு வரன் கிடச்சி நல்ல திருமணம் ஆகணும்னு சொல்லி நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயம் கேட்கும் போதெல்லாம் பதட்டப்படுறாங்க, ஐயோ என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, கட்டி கொடுக்குறதே யோசிக்கிறாங்கல்ல.
ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா. நல்ல ஒரு வரனுக்காக காத்துட்ருக்க உங்களுக்கு நல்ல ஒரு வரனை கொடுக்கணும்னு சொல்லி கேட்க போகிறோம். உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழுங்க, இல்லாதவருக்கு கொடுத்து உதவுங்க, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. முழு மனதோடு ஜெபியுங்கள். நிச்சயமான மாணவராக இயேசு கிறிஸ்து ரெட்டிப்பாய் கொடுக்க போகின்றார். இன்றைய நாள் ஜெபம், ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தரே, நீர் என் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கின்றேன் என்று வாக்கு கொடுத்திருப்பதற்காக சோத்திருக்கின்றேன் அப்பா. நான் பலவீனமாக உணரும் தருணங்களிலும் பிரச்சனைகள் என்னை சூழும்போது உம்முடைய நீதியின் வழக்கரம் என்னை ரட்சிக்க வல்லது என்று எனக்கு நினைவுபடுத்தியதுக்காக நன்றி அப்பா. எங்களை பத்திரமாய் பார்த்துக்கோங்கப்பா. புயலின் மத்தியில் நீர் எங்களை பேதுருவை பிடித்ததைப் போல எங்களையும் பிடிப்பீர் என்று அறிந்திருக்கின்ற ஆண்டவரே, எங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு நாளும் கேட்குற விஷயம் தான். போகும்போது வரும்போதும் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் நீர் எங்களோடு கூட இருங்கப்பா. தயவு செய்து இன்று எங்கள் கையை பிடித்தரல வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. எங்களை பலப்படுத்தி தாங்கி எல்லா புயல்களின் வழியாகவும் எங்களை கடந்து செல்லுங்கப்பா. உம்முடைய வாக்கு தத்தத்தை நாங்கள் பின்பற்றி நடக்க கிருபை தாங்காண்டவரே. நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் அப்பா. நீர் எங்களோடு கூட இருப்பதினால் நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று உறுதியளிக்கின்றோம் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. எங்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுங்கப்பா. நோய் நொடி இல்லாத ஒரு ஆரோக்கியத்தை கொடுங்கப்பான்னு சொல்லி கேட்குறோம்ப்பா. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உம் கரங்களால் தொட்டு அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. எல்லோரும் ஆக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.